சேனக்கிழங்க எப்படி ஃபிஷ் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். சேனக்கிழங்கு வறுவல் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அதை வந்து அளவாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வதக்கின மாதிரி அப்படி வறுவல் மாதிரி தேங்காய் அரைச்சி விட்டலாம். நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இதே சேனலில். இது வந்து ஃபிஷ்ஷை எப்படி வறுக்கிறோமோ அது மாதிரி வறுக்க போகிறோம். அதுக்கு சேனக்கிழங்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக ஓரளவு கனம், ரொம்ப கனமாகவும் இல்லாமல் இந்த மாதிரி வெட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அதை ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு திரும்பவும் ப்ரெஷர் பேனில் போட்டு ஓரளவு வேக வைக்கணும். ரொம்ப குலைவாக வேகாமல் ஒரு 2-3 விசிலுக்கு வேக வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது ஓரளவு வெந்திருக்கும். ரொம்பவும் குழஞ்சும் வேகாமல், ஆனால் நல்லா வெந்திருக்கும். இதில் வந்து கருவேப்பிலையையும் பூண்டையும் ஒரு மாட்டில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி ஓரளவுக்கு இடித்து எடுத்துக்கிட்டு அதை போட்டுக்கோங்க. சோம்புத்தூள் கொஞ்சம், சீரகத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் இவ்வளவையும் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரமாக அதை ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காய வச்சுட்டு எப்படி மீனை நம்ம வறுப்போமோ அதே மாதிரி எண்ணெயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து சாம்பாருக்கு அல்லது வெரைட்டி ரைஸ் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் அது கூட தயிர் சாதத்து கூட எல்லாம் இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி 2வது பக்கமும் திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வறுபடணும். சேனக்கிழங்கில் நான் ஒரு 2-3 டிஷ்ஷு ஏற்கனவே போட்டிருக்கிறேன். இது 4வது டிஷ்ஷு. இந்த கிழங்கை வச்சு நம்ம நிறையா செய்ய முடியும். அதில் ஒன்றா நம்ம செஞ்சு பார்த்துக்கிட்டே வரோம். இது மாதிரி ஒருக்க செய்து பாருங்கள். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி 2வது பக்கமும் திருப்பி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த காரம், உப்பு எல்லாம் சேர்ந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட இது மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி வச்சு எடுத்து வச்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.